மற்ற படத்தை விட இது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா மற்ற படம் படம் இதில் வந்து நான் வந்து ஜெயிச்சு ஆகணும், இந்த படம் பிடிச்சி ஆகணும் மக்களுக்கு. ஏன்னா இது முக்கியமான கான்செப்ட் எடுத்திருக்கோம், முக்கியமான கான்ஃப்ளிக்ட் எடுத்திருக்கோம். இது வந்து ஏனோ தானோன்னு இல்லை, நம்ம கதைன்னு சொல்லி நம்ம தப்பிச்சிட முடியாது. இதுக்குள்ளே ஒரு 30 வருஷமாக 40 வருஷமாக தீர்க்க முடியாத ஒரு பகை இருக்குது, வலி இருக்குது. அப்படிங்கும்போது இவ்வளோ நாள் சினிமா கற்றுக்கிட்டது, இவ்வளோ நாள் கிராஃப்ட் கற்றுக்கிட்டது, இவ்வளோ நாள் 20 வருஷமாக இந்த ஆர்ட் ஃபார்மை கற்றுக்கிட்டதை நம்மளால் எந்த அளவுக்கு இந்த ஆர்ட் ஃபார்மை வச்சு இதை வந்து மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணி இது ஒரு கரெக்டான பாதைக்கு கொண்டு போக முடியும்னு சவாலாக எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு பண்ணது தான் அந்த ஸ்கிரிப்ட். ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த படம் நான் எழுதின ஸ்கிரிப்ட்லேயே 5 பவுண்டட் எழுதின ஸ்கிரிப்ட் இந்த படம் தான். ஆமாம், ஏன்னா எழுதிக்கிட்டே இருந்தேன், வேறு பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதிக்கிட்டே இருந்தேன், கன்வின்சிங்காக வரைக்கும் எழுதிக்கிட்டே இருந்தேன். ஃபைனலி என்னோடய கான்செப்ட்டில் மாரி செல்வராஜ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முடித்து இந்த படம் எடுக்கப்பட்டுச்சு. அப்போ நான் சேலஞ்சிங்காக தான் எடுத்துக்கிட்டேன். இந்த படம் வந்து கபடியாக மட்டும் சேலஞ்ச் இல்லை, எனக்கு பொலிட்டிக்கலாகவும் பயங்கர சேலஞ்சு. என்ன சேலஞ்சுனா, ரொம்ப நாளாக உங்களை துரத்திக்கிட்டு இருக்க ஒரு பகையை உங்களை வந்து என்ன சொல்கிறது, தீர்க்கவே முடியாது, இதுக்கு எங்கேருந்துமே இதுக்கு ஆன்சர் ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னு எல்லாம் நம்பக்கூடிய ஒரு பகை அது.